கடைசி எபிசோடில் நம்ம யோனாவை தேவன் நீ நினிவேக்கு போ என்று சொன்னார்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். யோனா நினிவேக்கு வந்துட்டக்கப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு இன்னும் 40 நாள் தான், அதுக்கப்புறம் இந்த நினிவே அழிந்து போயிடும் அப்படின்ட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஜனங்கள் கேட்டு பயந்து தேவனை விசுவாசிச்சுட்டு நம்ம 40 நாளும் உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா நினிவே ராஜாவுக்கு எட்டிடுச்சு. அப்போது அந்த ராஜா தன்னோட உடையெல்லாம் கலற்றிட்டு ரெட்டை உடுத்திட்டு சாம்பலில் உட்கார்ந்தாராம். அப்போ அந்த ராஜா நினிவேல இருக்க ஒவ்வொரு மனுஷங்களும் சரி மிருகங்களும் சரி யாருமே 40 நாளும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளையை இட்டாராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எல்லாரும் ரெட்டை உடுத்திட்டு 40 நாளும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமலேயும் இருந்தாங்களாம். அதே மாதிரி அவங்களோட பொல்லாத பாவத்திலேருந்து மனம் திரும்பினாங்களாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை தேவன் நம்ம மேலே மனஸ்தாபப்பட்டு நம்மளை அழிக்காம விடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எபிசோடு 5 பார்க்கலாம்.